ஆண்டவன் அறிய கடவுள் அறியத்தான் அவருடைய பாரம்பரியத்தின்படி பதவியேற்க இருக்கிறார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பதிவு பாருங்க. பி குமார் அப்படிங்கிற ஒரு கேவலவாதியுடைய பதிவு. கருணாநிதி குடும்பத்திலிருந்து தப்பி லாட்டரி மார்ட்டின் குடும்பத்துடன் சிக்க போகிறதா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட பிறவி வந்து கேட்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த பிறவி தான் லாட்டரி மார்ட்டின். அந்த ஆதவ அர்ஜுனாட்ட காசு வாங்கிட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசின இதே வாய், பி குமார் வாய், இன்றைக்கி பாருங்கள் கருணாநிதி குடும்பத்திலேருந்து லாட்ரி குடும்பத்தில் தமிழ்நாடு வந்து சிக்க போதான்னு போட்டிருக்கு. அதுக்கு தான் காலி போட்டிருக்காப்புல. உன்ன மாதிரி ஜோக்கருக்கு கிடைத்த வெற்றி தாண்டா தாவேக்கோட வெற்றி அப்படின்னு சொல்லி ஜோக்கர் காசுக்காக வந்து கூவாண்டா கோவால் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கரு. இந்த ஜோக்கர் வந்து இப்படி போட்டிருக்கு. ரெண்டாவது இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்கள். போக்கிரி விக்டர் வந்து போட்டிருக்காப்புல. தாவேக்காவோட ஒரு நபர் என்னென்னா, என்ன ஆட்டம் போட்டிங்கடா, இப்போ பர்பி தேடிட்டு இருக்கீங்க, பர்பி தேட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எடப்பாடி வந்து வணக்கம் வைக்கிறாரு, வணக்கம் வைக்கலை, தடுமாறி போய் கீழே விழுகிறாரு. கீழே விழுகிற பேப்பர் கீழே வந்துருச்சு. உடனே பேப்பர் எடுக்கிறாரு. உடனே என்ன போடுறாங்க பாருங்கள், பர்பி தேடிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து சசிகலா காலில் விழுந்தப்போ பர்பி தேடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜய் வந்து உச்சக்கட்ட அவமானப்படுத்துகிறப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, பர்பி தேடிட்டு இருக்க எடப்பாடி அப்படின்னு சொல்லி போடுறானுங்க. உடனே அதுக்கு வந்து இவங்கெல்லாம் இதே மாதிரி தான் திமுக ஆடிச்சு, இப்போ அதே மாதிரி தான் தாவேக்கா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க இப்படி ஆடுறதுக்கு காரணமே யாருன்னா இந்த கும்பல் தான், அதிமுக கும்பல் தான். நல்லா தாவேக்காவுக்கு வந்து அனுப்பு கொடுத்தானுங்க. கடைசியில் அவனுங்க எப்படி வச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அடுத்து இந்த கன்னியாகுமரி நிசாந்த் போட்டிருக்க பதிவு எவ்வளோ நேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கருணாவுக்கும் துரோகிகளுக்கும் பேர் போனது யாருன்னா இந்த 4 பேர் தான். அதில் இந்த கிஷோர் கே சாமி கூட விடுங்களேன். ஆனால் மற்ற 3 பேர் பார்த்திங்கன்னா கருணாவுக்கும் துரோகிகளுக்கும் பேர் போனவங்க. இந்த 4 பேர் பேச்சை கேட்டு எடப்பாடி இன்றைக்கி வந்து நடுத்தெருவில் நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். எடப்பாடி முதுகில் நங்குன்னு குத்துறாங்க. இந்த படம் அவ்வளோ தத்துரமாக காட்டுது. அதில் அந்த பி குமார் தான் கரெக்டாக குத்துறாப்புல. அந்த வடச்சென்னை படத்தில் அமீர் முதுகில் கரெக்டாக குத்துவாப்புல. அந்த சமுத்திரக்கனி கேரக்டர் நினைக்கிறேன். ஆமாம், அந்த சமுத்திரக்கனி மாதிரியே பி குமார் எடப்பாடி முதுகில் நங்கு எடப்பாடி தான் முதலமைச்சர் வருவார்னு சொல்லி ஒரு பக்கம் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி, ஒரு பக்கம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் வர வச்சு எடப்பாடிக்கு துரோகம் பண்ணாப்புல. இவங்க எல்லாம் எப்படின்னா எடப்பாடிட்ட வந்து காசு வாங்கி, எடப்பாடி பேரை உள்ள காசு வாங்கிட்டு விஜய்க்கு ஆதரவு வேலை பார்க்குறது. விஜய்கிட்ட அதாவது அந்த ஆதவ ஒரிஜினாட்டையும் காசு வாங்கிடுறது, எடப்பாட்டையும் காசு வாங்கிடுறது. எடப்பாடி நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்லி ஒரு பக்கம் பணத்தை உருவிட்டு இந்த பக்கம் விஜய்க்கு வேலை பார்த்து விஜய் ஜெயிக்க வச்சாங்கல்ல, அதுதான் அந்த முதுகில் குத்தக்கூடிய தன்மைகளில் இந்த இடம் கரெக்டாக இருக்குது பாருங்களேன். பின்னாடி யார் இருக்கிறா, பாரிசாலன், முக்கியமான நபர். பாரிசாலன் மாதிரி ஒரு பச்சையை அயோக்கியனை பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். எடப்பாடி எப்படியாவது விஜயோட சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்த்தாங்க. அது அமையலைன்னொடனே நாம் தமிழர் கட்சி எப்படியாவது வந்து எடப்பாடியை சேர்க்கணும்னு வேலை பார்த்தாங்க. அது அமையலை அப்படின்னோடனே சீமான் அவர்களை வீழ்த்துறாங்க பாருங்கள். சீமான் முதுகில் குத்திக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். ஆனால் ஒரு பக்கம் எடப்பாடியை வந்து காசு வாங்கிட்டு சீமான முதுகில் குத்திட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜயை ஆதரித்து எடப்பாடி முதுகில் குத்திட்டாங்க. அதாவது யார்கிட்ட காசு வாங்குறோமோ அவங்களுக்கு தான் ஒரு பொண்ணு ஒரே இடத்துல 2 பேர்கிட்ட காசு வாங்கி எடப்பாடியை காலி பண்ணி விட்டேன், எடப்பாடி முதுகில் குத்திட்டாங்க. கரெக்டான பொசிஷன் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. கன்னியாகுமரி நிசாந்த் வந்து உண்மையாலுமே இந்த பதிவு வந்து ஒரு நேச்சுரலான பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த அல்லக்கை வந்து ஜெபக்குமார், கிஷோர் கேசாமி முதற்கொண்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது. கரூர் சம்பவத்தில் எடப்பாடி இருந்து கல்யாணம் எல்லாம். அதுக்கப்புறம் கூட எடப்பாடி வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சார் விஜயை. இந்த மாதிரி விஜய் வந்து லேட்டாக போயிட்டாப்புல, அது ஒரு காரணம் தான், 40 பேர் இருந்தாலும் நேராக வீட்டுக்கு போகல, 40 பேர் உயிர் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சைலண்ட்டாக கருணாவாக மாறி விஜயை வந்து எதிர்க்கலை. விஜய் எதிர்க்கிற அண்ணன் சீமான் அவர்களை 500 கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லி பரப்புனாங்க. விஜய் எதிர்க்கிற அண்ணன் சாட்டை துரைமுருகனை இந்த மாதிரி ரூட்டை அந்த ஏதோ பெண் டீம்லேருந்து 2 கோடி வாங்கிட்டார். அதாவது பிரியகுமார் சொல்லாப்புல சாட்டை துரைமுருகன் வந்து பெண் டீமில் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வாங்கிட்டாப்புலையா. ஒரு 10 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் அதில் வந்து 8 வீடியோ விஜய்க்கு எதிராகவும், விஜய் வந்து அவனை திட்டி போடுற மாதிரியும், 2 வீடியோ மட்டும் சும்மா லைட்டாக திமுக விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சாட்டை காசு வாங்கிட்டாருன்னு சொல்லி எல்லாம் பேசி என்ன பண்ணிட்டாங்க, விஜய் வந்து நல்லா வளர்த்து விட்டாங்க. எடப்பாடியை வளர்க்க தான் காசு வாங்கிட்டு விஜயை வளர்த்து விட்டாங்க பாருங்கள். அதுதான் முக்கியமாக அந்த பதிவு கரெக்டாக இருக்குது. அதில் கரெக்டாக இப்போ என்னென்னா எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் எடப்பாடிக்கு நல்லா ஆப்பு வச்சு விட்டாங்க. கட்சியை உடச்சிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் முடிச்சு. நீ எடப்பாடி 14 எம்எல்ஏவோட பொதுச்செயலர் அப்படிங்கிற பதவியும் போய் நடுத்தெருவில் நிற்க போகிறா. ஏன்னா 11 தோல்வி பழனிசாமிங்கிற பேர் வந்துருச்சு. எடப்பாடி தலைமையில் அதிமுக வந்திருந்து தோல்வி தான், ஒரு வெற்றி கூட கிடையாது.
ஏன்னா பிஜேபியோட வச்சு கூட்டணி வச்சு தமிழ்நாடை நாசமாகறனால எடப்பாடியா ஐயையோ இவரா காலில் விழுந்து பருப்பி தேடுவார், அதுக்கப்புறம் முதுகுலே குத்துவாரா, சாரி பருப்பி தேடு காலில் விழுவார், அதுக்கப்புறம் யார் வந்து அவர் தூக்கி விட்டாங்களோ அவங்க முதுகுலே குத்துவார். பச்சை துரோகம் பண்ணக்கூடிய எடப்பாடியா துரோகிடா, தன்னை வளர்த்து விட்டவங்களே துரோகம் பண்ணுவாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேச்சுரலாகவே எல்லா மக்கள் மனசில் இருக்குது. அப்போ அப்படியாப்பட்ட அந்த எடப்பாடி, அப்போ அந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இல்லை கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. இந்த 4 பேரால் தான் இணையத்தில் இந்த கட்சி அடி வாங்குது. சரியான உறுதியாக ஒரு கட்சி நிலைப்பாடு எடுக்க மாட்டானுங்க. ஒரு நாள் அதிமுக ஆதரவு, அடுத்த நாள் தாவேகா பக்கம், கருணாக்கள் துரோகிகள் அப்படின்னு சொல்லி இந்த கன்னியாகுமரி சார் இந்த படத்தை போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இந்த எடப்பாடி இந்த வீடியோ பார்த்தா கூட ஒரு விழிப்புணர்வாக எடப்பாடியை நீங்கள் வந்து எடுத்துங்க. உங்கள் கூட இருந்தே உங்களை வந்து குழி நோண்டிருக்காங்க, உங்கள் பணத்தை வாங்கி கொண்டு உங்களை முதலமைச்சர் ஆக்காமல் விஜய் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வேலையை பார்த்து ஆக்கி விட்டாங்க. ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக செயல்படுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள்ட்ட காசை வாங்கிட்டு விஜயை வந்து வளர்த்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட். ரைட்டு. இதே மாதிரி நம்ம இவர் இருக்கார் பாரிசாலன், அவர் தானே நல்லா முதல்ல குத்துவார். வளர்த்த கிடா மாறல பாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் தேசியத்தை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் திராவிடத்தையும் பெரியாரையும் தூக்கிட்டு வர்றான். அவனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த ஆள் போட்டிருக்க பதிவு பார்த்தீங்களா, 2016 முதல் இதுவரை நாம் தமிழர் கட்சி தான் தேர்தல் ஆதரவு தெரிவித்தாராம். ஏன் இந்த தேர்தல் ஆதரிக்க மறுக்கிறதா ஒரு 25 நிமிடம் 25 அறை 25 ஏசி, அதான் 25 அந்த ஏசியோடைய போட்ட ரூமில் 25 முறை யோசிச்சு பாருங்கள். இந்த நிகழ்வு பிறகு தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழரை ஆதரிப்பதை நிறுத்திவிட்டேன்னு சொல்லி ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறார். சீமானை வந்து ஸ்டாலினை சந்தித்ததுக்கு அது ஒரு துக்க நிகழ்வு, இறந்துட்டாங்க, போய் பார்க்குறாரு. அதுக்கு வந்து இந்த ஆள் என்ன பண்ணுறான், ஒரு உள்ளர்த்தத்தை கற்பிக்கிறான். ஏன்னா அப்போ தானே விஜய்கிட்ட வந்து வாங்கி திங்க முடியும், அப்போ தானே எடப்பாட்டை வந்து வாங்கி திங்க முடியும், அப்போ தானே சீமான் அவர்களை ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்த முடியும், சீமான் அவர்களை வந்து திமுக விலை போயிட்டாங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த முடியும். அதனால தான் இந்த ஆள் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு ஜெயக்குமார் வந்து போட்டிருக்காரு, சீமானன்னு ஒரு துக்க நிகழ்வுக்கு போனதில் இருக்கிற மாண்பை கூட உன்னோட தனிப்பட்ட வெறுப்புக்காக திரித்து பேசுகிற சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து டிசிபி பாண்டியனுக்கு எதிராக வீடியோ போட்டவுடனே முட்டு கொடுத்த நீ அதுக்கப்புறம் அதே பாண்டியனை, அதாவது டிசிபி பாண்டியனை முட்டு சந்து பைத்தியம்னு வீடியோ போட்ட. இதை சந்தர்ப்பவாதம் மாற்றி பேசுகிற. ஒன்றும் இல்லைங்க, சாட்டை தினமாக டிசிபி பாண்டியனை போட்டு பழக்கிறாரு. உடனே அவர் வந்து படித்தவர் வல்லவர், அவர் கரெக்டாக தான் ஆய்வு பண்ணுறாருன்னு சொன்னார் இந்த பாரிசான். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஆய்வு வந்து மேற்கொண்டார். பாரிசானுடைய மனைவி வந்து ஹனி ட்ராப் மூலியம்தான் பாரிசானை திருமணம் பண்ணார். பாரிசான் ஹனி ட்ராப்பில் வீழ்ந்து விட்டார். விஜயோட சங்கீதா திருமண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி விஜயோட இலுமினாட்டியை மாறி விட்டார்னு ஒரு வீடியோ போட்டோன்னே முட்டுச்சந்து பைத்து யார், இந்த டிசிபி பாண்டியன். அப்போ மாற்றி பேசுகிறது யார், இந்த பாரிசாலம் தான். எந்த ஆதாரமும் இல்லாமல் சீமானவர்கள் வந்து ஸ்டாலினை சந்தித்த உடனே அதுக்கு ஒரு 25 நிமிஷம் என்ன பேசியிருப்பாங்கன்னு 25 யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டியில். அதான் ஏதோ தூய தமிழ் தேசியம்னு ரூல் புக்குக்கு ஓனர் மாதிரி பேசுகிற நீ. ஊழல் மணிந்து அதிமுக கூட போய் கைகோர்க்க சொல்கிறது தான் உன் தூய அரசியலை பாரு. கூடவே சுற்றுற செவ்விலையே போட மாட்டியா அப்படின்னு சொல்லி. உண்மைதான், அதிமுக கட்சி வந்து ஊழல் மறைஞ்ச கட்சி. அந்த கட்சியோட சீமான் போய் அதிகாரத்தில் சேரணுமா எப்படி? ஏன்னா இவர் பாஸ் வாங்கிட்டார்ல, எடப்பாடி ஜெயிக்க வைக்கிறதுக்கு. நாம் தமிழர் கட்சி போனால் நேரம் சிஎம் ஆகிருப்பார் எடப்பாடி. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு இவனுடைய முகத்தை நம்ம வந்து கிழிக்க வேண்டி இருக்குது. அதுக்கு தான் அந்த பதிவு. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.